ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் செய்து முடிக்கப்பட்ட பணிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். தழும்புகளால் நாங்கள் குணமானோமே ஸ்தோத்திரம். பிரியமானவருக்குள்ளே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோமே உமக்கு ஸ்தோத்திரம். 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 பிதாவாகிய தேவன் எங்கள் மீது மிகவும் அன்பாயிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை. ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். பலத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சௌக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை முற்றிலுமாய் நம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். துவக்க ஜெபமாக நம்ம மத்தியிலே சிஸ்டர் பிரின்சி முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கா ஸ்தோத்திரம் ஏசப்பா. வருடம் தொடங்கி 4வது மாதத்துக்குள்ளே முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு காண செஞ்சீங்கப்பா. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்க. கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்துனீங்க. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் கொடுத்து உடுக்க வஸ்திரங்களை எங்களுக்கு தந்து இருப்பிடத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தினீங்களே ஏசப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும், எங்களோடு கூட அசைவாடணும் ஏசப்பா. பாடலின் வேலை, துதியின் வேலை, ஆண்டவரே பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும். எங்களுக்கு கூட இருந்து எங்களை பலப்படுத்தணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கொள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதியும் அந்தவுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஆண்டவரே உரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். 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 இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே எங்களை நிற்க செய்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி. 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 நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. மாறாதவரே உமக்கு நன்றி. பொய்யுரையாத தேவனே உமக்கு நன்றி. வாக்கு தந்த நீர் உண்மையுள்ளவர் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை இம்மட்டு நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நாளும் குறைவில்லாமல் எங்களை இப்ப வழி நடத்தினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பலவீனங்களை எங்களை தூக்கி எடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பக்கபலமா எங்களோடு கூட இருந்து வழி இதுவே வழி இதுவே என்று ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி ஆண்டவரே. மகிழ்வோம் மகிழ்வோம் தின அக மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடலாம். உற்சாகமாய் பாடலாம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தின் சொந்தக்காரர் அவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதரத்தின் சொந்தக்காரர் அவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம்
சொந்தக்காரர். அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் சொந்தமா இருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நமக்காய் அவர் ரத்தம் சிந்தினார். நம்ம நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் ரத்தம் சிந்தினாரே. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம்மை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவன். அவர் எப்போதும் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் எப்போதும் நம்மோடு நல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடி ஆராதிக்கலாமா? தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கண்ணீரை காண்கிறார், காதலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஓ ரகபா சதுரபாலா துரமாலனா லேகபரபா ஷரரபா அவர் கண்ணீரை காண்கிறவர், அவர் ஆறுதல் தருகிறவர். நமக்கான எல்லா நமக்குள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு ஆறுதல் தர உங்களால மட்டும்தான் கூடும் ஆண்டவரே, என் கண்ணீரை துடைக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் அதிசயம் உள்ளது, அவருடைய நாமம் அற்புதம் உள்ளது. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தருகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லாத அவருடைய நாமம், அது இன்பமான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் நேற்றும் இன்றும் மாறாத நாமம், நம்மினோரை ஒருபோதும் கைவிடாத நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ஓ ரகபா ஷரரபா சதுரபா என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், முழங்கால்கள் யாவும் முடக்கிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ ரகபா ஷபரபா ரபரபா பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம்,
சந்தோஷம் எல்லா பயத்தை ஆபத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நான் கர்த்தரை தேடுகிறவன், எனக்கு குறைவே இல்லை. கர்த்தரை தேடுகிற எனக்கு குறைவே இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. குறையில்லையே, குறையில்லையே. இயேசு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்குகிறார், நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகளை நிறைவாக்க ஆண்டவரால மட்டும்தான் குறைவாக்கி நடத்திடுவார்.
என் குறைவுகளை அப்பாட்ட கேட்கலாமா? நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைவுகளை எல்லாம் என்ன குறையாயிருந்தாலும் நிறைவாக்கி நிறைவாக்குவார். என் குறைவுகளை நிறைவாக்கும். எதெல்லாம் குறைவு என்று நினைக்கிறேனோ அதை ஆண்டவர் நிறைவாக்குவார். மகிமையிலே அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் நம்பிக்கை நீர், என் கோட்டையும் நீர், பணிந்தே உம்மை துதித்திடுவேன். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன். நான் அஞ்சிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தனை சிறகாலை மூடியிருக்கிறார். தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன். அஞ்சிடேனே தம் சிறகாலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. ஆயிரம் பேர் விழுந்தாலும் என் பக்கத்தில் 1000 பேர், 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகிடாதே அவர் தாவரம்
இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அர்த்தம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தம் பண்ணுகிறேன். எல்லா பிசாசின் கிரியைகளை கண்டித்து போடுகிறேன். தேவ நாம மகிமைப்படட்டும். தொடுவீராக. சர்வ வல்லவரின் நிழலில் நஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி அப்ப ஆராதிக்கலாம். சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். தாவியானவரே சுத்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட போறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை தொட போறாரு. பலவீனனை தான் பலவானா ஆண்டவர் மாற்றுவாரு. ஞானம் இல்லாதவனை தான் ஞானமுள்ளவனாய் மாற்றுவார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க வேறு மனிதர்களாய் மாறுவீங்க. You will become powerful. You will become so wise when you receive the anointing of the Holy Spirit. This is the day. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமை நாளாக இருக்க போகிறது. ஓ ரேகாபா சந்துரா மாமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆவியானவர் உன்னை தொடுவாரு. பிரேஸ் கார்டு வெட்டி கொடுத்த தாகமா இருந்தா நிச்சயமா தொடுவாரு. ஹalleluya. நீ ஜெபமண்டே வாசி. ஆண்டவரே இந்த சின்ன கூட்டத்தை தொடுங்க ஆண்டவரே. இந்த சின்ன கூட்டத்துல அதிசயம் செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த சின்ன கூட்டத்தை நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சின்ன கூட்டத்தை தொடுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. எங்களை தொடுங்க ஆண்டவரே. Yes Lord, yes Lord. Oh hallelujah. இயேசு நல்லவர்னு சொல்றீங்களா? இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். சொல்வோம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். பாவியை நேசிக்கிறவர், நீதிமானாய் மாற்றுகிறவர், பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர், ஒன்றுமில்லாத குப்பை எடுத்து உயர்த்துகிறவர், அட்ரஸே இல்லாதவனுக்கு அட்ரஸ் கொடுக்கிறவர், வியாதியஸ்தனை குணமாக்குகிறவர், ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு ஞானம் கொடுக்கிறவர், உலகத்தால் மதிக்கப்படாதவனை உயர்ந்த இடத்திலே நிறுத்துகிறவர். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்கிறவர். ஓ ராபா ஷாபா ராபா. இயேசு நல்லவர். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின்
தேவ மகிமை. நீங்க யாரும் சாதாரணமான ஆளா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொற்றிருக்கிறாரு. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you, Jesus. Holy Spirit. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னம். பாடல் பாட வேண்டாம், நீங்க பாட்டு பாட வேண்டாம். வந்திடுதே. பாஷை பேசு. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கி எங்க மேல உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டுப்பா. எங்களை தொடுங்கப்பா, எங்களை அபிஷேகிங்கப்பா. ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டுப்பா, இறங்கட்டுப்பா. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. Fire from heaven. Oh, I sense the fire from heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அக்கினியை நான் உணர்றேன். விட்டு கொடுக்கிறவங்க மேல ஆண்டவர் இந்த வல்லமை அதிகமாய் ஊத்த போறாரு. நீங்க அதிகமா தேவ வல்லமை உணர போறீங்க. உங்க சாதாரண வாழ்க்கை அசாதாரணமா மாறப்போகுது. Your ordinary life is going to change as extraordinary life. Oh, repete. ஓ ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். ஓ அலாபா சதுரா பாபா. ஒரு புது ஆனந்தத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. Yes, Magan. Yes, Magan. Yes, Magan. Rapte, repte. Yes, Rakanturama. Leprepe, Shekarantarama. Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Receive. Speak more. Satama, Rakanturama. யார் அடக்கிட்டு இருக்க கூடாது. ராப்பா சந்துராமா. அவங்க ஆண்டவர் உங்களை தொடும்போது அடக்க கூடாது. விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் விட்டு கொடுக்கணும்.
ராபா சாந்துராமா. விட்டுக்கொடு பேசு. ராமா ரகாந்துராமா. ரே ஓஹோ ஓ ராதா துராபாலரா. ஓஹோ வந்திடுதே. Thank you Lord. ரெந்தோரமா நானாலரா துரே பாஷரரபா. ஓஹோ ஓஹோ துரே தரதரா. Holy Spirit, you will take care of everything. 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 நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க. எதிர்காலத்தை பார்த்துக்குவீங்க. தேவையை பார்த்துக்குவீங்க. எல்லாம் உம்முடையது. இனிமேல் எல்லாம் உம்முடையது. உங்க கையில கொடுத்துட்டோம். எல்லாம் உம்முடையது. நீங்க பார்த்துக்குவீங்க. உங்க அபிஷேகம் எல்லாத்தையும் நடத்தும். Praise God. Hallelujah. இந்த நாளிலே பிரைஸ் காட் ஆண்டவர் உன்னை தொட்டார். அளவில்லாமல் தேவ அபிஷேகத்தை நீ உணர்ந்த பிரைஸ் என்ன ஃபீல் பண்ண? சரியில்லை, பாட்டு வந்து பாடும்போது ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாமே இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி அப்பவே வந்து பேசும்போது ஆண்டி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி ஸ்பீடாக இதாகிட்டே இருந்துச்சு. அப்போது யூஸ்வலாக இருக்கிறது முன்னாடி இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணேன். ரொம்ப ஹாப்பினா. எப்படி இருந்துச்சு when you feel receive the spirit? எப்படி இருந்துச்சு அபிஷேகத்தை பெறும்போது? எப்படி ஃபீல் பண்ண உனக்குள்ள? கான்ஷியஸே இல்லைங்க. நானே அந்த இடத்துல நின்ன மாதிரி இல்லை. Praise God. Hallelujah. தனியா அந்த இடத்துல நான் சோஃபியாவை நாங்க நிக்கல, என்னோட வாய் மட்டும் தான் அங்க இது பண்ணிட்டு இருந்தேன். Praise God. Hallelujah. அப்ப டோட்டலா ஒருத்தவங்க ஆவியான கடவுளுக்கு விட்டு கொடுக்கறவங்கள அவர் டேக் கேர் எடுத்துக்கிறாரு. அப்படி அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. Praise God. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. பெரிய காரியங்களை கர்த்தர் மூலமா செய்ய போறாரு. சொல்லு மகன். காலையில ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு. அந்த பாரத்தையே வந்து ஒரு மாதிரி கடவுள் வந்து ஏதோ நான் கண்ணு மூடும் போது ஏதோ ஒரு பிரகாசம் வந்து என்கிட்ட வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. காலையில நிக்கல, ஆடிட்டே இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கை தட்டுவோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒன்றும் இல்லை, சிலவங்களுக்கு ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுவாங்க. உனக்கு அப்படி இருந்துச்சா? கூலாக இருந்துச்சு. சிலவங்களுக்கு ரொம்ப வெப்பமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம், சிலவங்க ரொம்ப அழுவாங்க. நான்லாம் ரொம்ப அழுவேன். சிலவங்க ரொம்ப சிரிப்பாங்க. நான் ஆப்போசிட், ரொம்ப அழுவேன். ஆவியானவருடைய பிரசனத்தை நம்ம உடம்பு என்னாச்சு அது தாங்க, அதை அழுது புலம்பிடுவேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து ஏதோ ஒரு ஹெவினஸை எடுத்து போட்டது மாதிரி, பாரத்தையே வெளியே தூக்கி போட்டது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் ஆவியானவர் செய்வார். Praise God for that. What a wonderful, praise God, testimony. Can you come and tell in the microphone so that everyone can listen? No, it will edify someone who is hearing this, watching this program, right? Yesterday as we went for the Carousel meeting, அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். நேற்றைக்கு நம்ம கிளாரன்ஸ் பிரதர் வீட்டுக்கு நம்ம போயிருக்கும்போது கிளாரன்ஸ் பிரதர் அபிஷேகம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தாகம் வந்து நிலானியோட ஹார்ட்ல இருந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன் நேற்றைக்கே இது நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என் மனசில் என்னாச்சுன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் நிலானியை தொடுவார், நிலானி அந்நிய பாஷையில் கண்டிப்பாக பேசுவாங்கன்ற ஒரு உறுதி எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அதே போல் ஆண்டவர் நிலானியை தொட்டது எனக்கு உண்மையாகவே அதை நான் நேற்றே நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் அந்த இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கண்கள்ல அந்த வாஞ்சை தெரிஞ்சிச்சு. எனக்கும் வேணும் அப்படின்ற அந்த வாஞ்சை அந்த பிள்ளைகிட்ட இருந்தது நான் நேற்று ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளையை அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுனீங்க, தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசத்தில் பேச ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, அவங்க மூளையும் அந்நிய பாஷையும் போட்டு குழப்பிக்குவாங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியான்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நானும் மனுஷன், பேசுகிறவனும் என்ன தான் மனுஷன், எனக்கே தெரியாது நான் என்ன பேசுகிறேன்னு. ஆனால் எனக்குள் இருந்து 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:26 நேற்றுக்கு படித்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ளே இருந்து நமக்காக என்ன செய்வார்? நமக்கு பதில் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதுதான் அந்நிய பாஷைன்னு ஜெபம். பிரைஸ் காட். யாருக்கும் தெரியாது, டெவிலுக்கு தெரியாது, சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது, ஏன் பேசுகிற எனக்கே தெரியாது. ஆனால் ஏதோ முக்கியமான ஏதோ ஒரு காரியத்தை டைரெக்டாக ஆண்டவரோடு என்ன செஞ்சிட்ருப்போம்?
பேசிகிட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். காட் bless you. Continue. Those who receive this baptism in the Holy Spirit with the evidence of speaking in tongues, இந்த அந்நிய பாஷை வரங்கள் கிடைச்சவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தை எப்படி, இது ஒரு மொழி தான், ஒரு தெய்வீக மொழி. குழந்தை அம்மான்னு தான் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லாங்குவேஜ் பேசுதா, அம்மா அப்பா 2 சிலபல் தான், அப்படி தான் இருக்கும். ஆனால் அது நாளடைவில் பேச 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 அடுத்த வேர்ட் கொடுக்கப்படும். ஸோ ஃபெய்த் பி ஜெபம் பண்ணும்போது, பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது, சும்மா இருக்கும்போது இந்த அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சு ஓப்பன் பண்ணி விடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார், நீங்கள் பேசுவீங்க. we can start whenever we want to start, we can stop whenever we wanted to stop. இது ஒரு மொழி. எப்படி தமிழ் பேசுகிறத நான் பேசணும்னு நினச்சா பேசுகிறேன், பேசக்கூடாதுன்னு நினச்சா நிறுத்திடுறேன். அந்த மாதிரி தான் ஆவியானவர் கொடுக்குற இந்த மொழியும். எப்படியா பேச நினச்சா என்னால் பேச முடியும், ஸ்டாப் பண்ண நினச்சா ஸ்டாப் பண்ணிட முடியும். என்னால் தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது வசனம் அப்படி சொல்லுது. பிரைஸ் காட். நமக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஆவியானவர் அவர் இஷ்டத்துக்கு ஒன்று நம்மளை அப்படியே அலைக்கழிக்கிறவர் இல்லை. நம்ம அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார், அவர் வேலை செய்வார். காட் bless you. ஸ்தோத்திரம். நான் வர்ற நேரம் ரொம்ப மனபாரத்தோடே நடந்து வந்தேன். நடக்க கூட முடியாமல், இல்லாடி கூட கேட்டேன், ஏன் நடக்க முடியாமல் வாரீங்கன்னு. என்னால் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்து நடந்து வந்துட்டேன். சர்ச்சுக்கு வந்து இங்கே ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளை கொடுத்த பாரம் தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்து, அந்த பாரம் அப்படியே இருந்துட்டு இருந்தது, எங்கே போச்சுன்னு தெரில. 4 பிள்ளைகளை குறித்து அப்படியே நினச்சிட்டே இருந்தேன். ஒவ்வொரு பிள்ளைகளோட காரியங்களையும் நினச்சிட்டே இருக்கும்போது கடவுள் அந்த எண்ணத்தையும் அந்த இடத்துல இருந்தே எடுத்து போட்டு எனக்கு புதிய ஒரு அபிஷேகமா ஒரு இதை கொடுத்தாங்க. அந்நிய பாஷையில பேசுனீங்க இல்லையா? ஆமா. மேலெல்லாம் ஒரு மாதிரி சிலித்த மாதிரி இருந்துச்சு, என்னால நிக்க முடியல. ஆண்டவர் என்ன பலப்படுத்தினாரு. நான் நினைச்சேன், ஏன் நான் அப்படி நிக்க முடியாம இருக்கிறேன்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன புதிய ஒரு கிருபையால் என்னை முடிசூட்டி என்னை வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஜரன் வா. பிரைஸ் காட். எப்படி இருந்துச்சு? நீ ரொம்ப அழுத அப்பா ஜெபிக்கும்போது. பிரைஸ் காட். எப்படி நிற்க கூட முடியல. நீ ஹோல்ட் த மைக். கண்ணை க்ளோஸ் பண்ண என்னோட பிரகாசமான லைட் கண்ணு தெரிஞ்சு. ஓகே. வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போன மாதிரி. ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு. மேபி இந்த உலகத்தில் நீ ரொம்ப சேட்டை பண்ணுற, அது இது இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீ ரொம்ப ப்ரெஷியஸ். இந்த நாள்லேருந்து யூ வில் see சேஞ்ச். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அப்பாவோட 10 மடங்கு நீ செய்வ ஆண்டவருக்கான காரியம். ஓகே. God has chosen you. You are a special vessel. கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களை செய்வார். ஓகே. God bless you. Praise God. Hallelujah. I felt something. Praise God. Feel ease, right? Praise God. You don't feel that you don't have anyone to be with you. You have the Spirit of God inside. ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கார். உங்களை ஹெவினஸ் எல்லாம் ஆவியானவர் மாற்றிருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு உனக்குள்ளே. சம்திங் இஸ் நியூ இஸ் ஹேப்பனிங். டோன்ட் அது என்ன சொல்லக்கூடாது, அப்படி நினச்சிரு இன்செக்யூர் ஃபீல்லே வரக்கூடாது. இன்னையிலேருந்து ஆவியானவர் உன்னை டேக் கேர் பண்ணியிருக்கார். The spirit of joy has been poured inside of your heart. அந்த ஜாய் எது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உள்ளே இருந்து யூ கேன் டேப் இன் டு தட் ஜாய். ஆவியானவர் தருகிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ அம்மாவை விட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க அம்மா பயங்கர ஸ்பிரிட் ஃபில்டு உமன்னு. அம்மாவோட பல மடங்கு ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க போகிறார். யூ ஆர் கோயிங் டு ஷைன் லைக் எனிதிங். பிரைஸ் காட். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கே வந்திருக்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகளையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம்.
இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்வேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடல்களாக சிஸ்டர் பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதர் ஜெபித்த பின் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பாதம் பணிந்தே நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே காணிக்கைகளுக்காய் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக வருகிறோம். மற்றும் எங்களை நடத்தி எங்களை நேசிக்கிற விதங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எவ்வளோ நல்லவர் நீங்கள், எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. இப்போதும் கூட காணிக்கைகளை கொடுத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் 30, 60, 100 பலன் கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க. வீட்டு சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியாது, உமக்கு நன்றாய் தெரியும். பொருளாதார சூழ்நிலைகள், சரீர பிரகாரமான சூழ்நிலைகள், ஆண்டவர் வீட்டுக்கு அடுத்த காரியங்கள், தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிப்பீர். நன்றி செலுத்துகிறோம். குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தர் நீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வீட்டின் அப்பம், தண்ணீர், மா பிசைகிற தொட்டி, எண்ணெய் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வீட்டின் தாழ்பால்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமேன். பிரைஸ் காட். கடந்த வாரத்திலே பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆமேன். தசமபாகத்தை குறித்து ஆரம்பித்தோம். பொருளாதார ஆசீர்வாதத்தில் தசமபாகம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆமென். ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவர் விதைப்பும் அறுப்பும் என்கின்ற ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். விதைத்தா மட்டும்தான் அறுக்க முடியும். விதைக்காம 1000 ஸ்தோத்திரம் போட்டு
பயனே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, காட் cannot be mocked. தேவன் தம்மை பரியாசம் செய்ய ஒட்டார். வேதத்தில் பார்க்குறோம். என்னத்துக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு இந்த வார்த்தை வரணும் அப்படின்னா, அப்போ ஒருத்தன் விதைக்காமல் ஒன்றும் செய்யாமல் பிரயாசப்படாமல் அவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா அவன் ஆண்டவரை என்ன செய்கிறான்? பரியாசம் பண்ணுறான். ஹீ இஸ் மாக்கிங் அட் காட், ரைட்? கவனிக்கிறீங்களா? எக்ஸாமுக்கு என்ன செய்யவே இல்லை, படிக்கவே இல்லை. டிவியை பார்க்க வேண்டியது, செல்ஃபோனை பார்க்க வேண்டியது, ஊர்க்கதையை பேச வேண்டியது, அதை பண்ண வேண்டியது, இதை பண்ண வேண்டியது, நல்லா படுத்து கொரட்டை விட்டு கூப்பிரடிக்க தூங்க வேண்டியது. ஆனால் எக்ஸாம் போகும்போது மட்டும் அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஹெல்ப்பையும் தேடுறதும் கிடையாது. ஏமேன், என்னை கவனிக்கிறீங்களா? என்ன ஜபம் இப்போ எக்ஸாம் போகிறது நேரம் மட்டும் பாருங்கள், ஜபத்தை என்ன சோத்துறன்றா. God cannot be mocked. தேவன் தன்னை பரியாசம் செய்ய ஒட்டார். ஆண்டவரை யாரும் கேலி பண்ண முடியாதான். God cannot be fooled, ஆங்கிலத்தில் சொல்லுது. God cannot be fooled. ஒன்றும் பிரயாசம் படுறதில்லை. ஆனால் தேவன் வந்துட்டா கர்த்தரை தேடுறது, அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுறது பாஸ்டர்ன்ட்டு. God cannot be fooled. காரியத்துக்கு மட்டும் என்ன செய்கிறது? காலை பிடிக்கிறது. God cannot be fooled. God cannot be mocked. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். God has his own system. அது அந்த சிஸ்டம் என்னது? sowing and reaping. விதைப்பது, அறுப்பது. ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அந்த சிஸ்டமே போக மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய, ரீப் பண்ணுன்ட்டு வந்துடுவான் பெருசா. விதைக்கவே மாட்டான். ஆனால் அறுவடையை தூக்கிட்டு போகிறதுக்கு தலையில் சும்மாடெல்லாம் பெருசாக செஞ்சுட்டு வந்துடுவான் பாருங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, God cannot be mocked. God cannot be fooled. தேவன் தன்னை பரியாசம் செய்ய ஒட்டார். மனுஷன் எதை, அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதன் அர்த்தம் என்னன்னா, சில இடங்களில் வேதம் சிலதை சொல்லும் போதே வேதம் சிலதை சொல்லாததை தெரிஞ்சுக்க முடியும். சொல்லாமல் வேதம் சொல்லுகிறத ஒரு சென்டென்ஸ் வச்சே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுது? God cannot be fooledன்ட்டு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்றார். அப்ப மனுஷன் எதை விதைக்கலையோ அவன் எதையும் அறுக்க மாட்டான். தப்பு கணக்கு போட்டுறாத கடவுளை. கடவுள் என்ன செஞ்சிடாத தப்பு கணக்கு. நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டுடுறோம் நம்ம வாழ்க்கையில். செய்கிறதெல்லாம் ஒரு பிரயாசம் பண்ணுறதில்ல. வேலையில் ராக்காப்பா சாந்துராப்பா என்னால் முடியலை. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து செய்கிற விதங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. வேலை இல்லை, ஒரு அக்கறை இல்லை. 10 மணி வரைக்கும் தூங்குறது கொரட்டை விட்டு, அப்புறம் எந்திரிச்சு போகிறது, கொஞ்ச நேரம் ஊர்க்கதை உலக கதையெல்லாம் பேசுறது. ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும் கர்த்தர் தான் எனக்கு, கர்த்தர் தாங்க, அவரே தான் பிடிச்சிருக்கேன். எங்கே பிடிச்சிருக்க நீ? கர்த்தரை பிடிச்சியா நீ? தேவைப்படும் போது என்ன செய்யறது? ஓடுறது. ஏமேன். போன வாரத்தில் சபை மூப்பர் கிளாரன்ஸ் பிரதரை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நான் மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கேன் பாஸ்டர். ஆர்டர் ஏதோ கேட்குறதுக்கு என்ன செய்கிறாராம்? மேட்டுப்பாளையம் ஆர்டர் கிடைக்குதோ இல்லையோ, தேடல் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், God will not sit with the sitters. Instead, he will walk with the walkers. God is walking with the busy walkers, not simply talkers.
உட்காந்துக்கிட்டு ஊருக்கதை உலக கதை வெதண்டவாதம், அவன் இப்படி இவன் இப்படி, இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? குட்டிச்சவர் மேலே உட்காந்துக்கிட்டு. அவன் கூட ஆண்டவர் கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தராலே சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன்னு சொல்றது மட்டுமல்லாம தன்னுடைய விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. கிடைக்குமோ கிடைக்காதோ, ஐ வில் ட்ரை. முயற்சி பண்றது ஏங்குள்ள வேலை, அதை முடிச்சு காட்டுறது கர்த்தருடைய வேலை. ஓ ராபாஷாபா, அல்லேலூயா. சும்மா உட்கார மட்டும் மாட்டேன். ஏன்னா நம்ம அப்பா சும்மா உட்கார்ந்துருக்கிறவர் அல்ல. He is a busy God actually. He is not sitting idle in heaven. சும்மா உட்காந்துக்கிட்டு வயசாகி போய் அநேகருடைய நினைப்பு என்னன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுக்கே 2000 வயசாயிடுச்சு இல்லையா? இயேசுவே இறந்து சிலுவையில் மரித்து பரலோகம் போய் 2025 ஆண்டு ஆயிடுச்சுன்னு கணக்கிடப்படுது, கிமு கிபியை வச்சு பார்க்கும்போது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இயேசு கூட அவருக்கு 6000 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வேத கணக்கின்படி. அப்போ நினப்பெல்லாம் பாருங்கள், அப்படியே புருவம்லாம் அப்படியே நரம் முடி வச்சுக்கிட்டு பிசையெல்லாம் தொங்கி போய் ஒரு தாத்தா பரலோகத்தில் குச்சி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்டவர் நினச்சிட்டிங்களா நீங்கள்? அங்கே போய் ஏமாந்து போயிடுவோம் மேலே போகும்போது. பரலோகத்தில் ஏஜ்ன்றதே அவர் எங்கே உட்காந்து வா மகனேன்னு. நீங்கள் யாருங்கன்னு கேட்டால், நீ கீழே பிதாவேன்னு கூப்பிட்டு, நான் தான் அவன் பிதான்னு. நம்ம தான் சில சமயம் அவருக்கு முன்பாக பைசா இருப்போம்னு நினைக்கிறேன். Amen. Praise God. So exciting, right? So கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழைப்பூட்டுகிறவர், ஆகாரம் கொடுக்குற, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாராம். பைபிளில் போட்டிருக்கா இல்லையா வசனம்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும். எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கு. ஒரு வீட்டிலேயே சமையல், காய்கறி வெட்டுறது, அதை பரிமாறுறது எவ்வளோ பெரிய வேலைன்னு உங்களுக்குலாம் தெரியும். 2-3 வீடு, 2-3 ஆள் இருக்கிற வீடுகள்லையே இந்த சமைச்சிடலாம் பாருங்க. அதை பரிமாறுறது மாதிரி இருக்க வேலை. சிலவங்க இந்த பரிமாறுறத தயவு செஞ்சு எனக்கு கொடுக்காங்க. இந்த நம்ம மீட்டிங்ஸ்லாம் அதை இப்போ கிளாரன்ஸ் ரொம்ப அருமையாக செய்வார். அந்த கிஃப்டிங் அவர்கிட்ட இருக்குது, பெனிட்டாட்ட இருக்குது. பெனிட்டாட்ட அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குது, கிளாரன்ஸ் பிரதர்ட்ட அந்த கிருபை இருக்குது. ஏன்னா அவங்களே பொறுப்பெடுத்து செஞ்சாங்க. நமக்குள்ளே ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனில் கிளாரன்ஸ் பிரதர் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டார். இந்த கிராஜுவேஷன்லேயும் அவர் தான் பொறுப்பெடுத்துட்டார். அந்த டீமை ஃபுல்லாக அவங்க கைட் பண்ணி நடத்திடுவாங்க. மிச்சமும் இருக்கும். அது ஒரு நல்ல கை. அது அந்த ஏரியாவில் பொறுப்பில் இருக்கிறவங்க கரெக்டாக எல்லாத்துக்கும் தேவையானதை வைப்பாங்க, மிச்சமும் இருக்கும். அதான் அந்த ஒர்க்கோட என்னது, அந்த திறமை, கிருபைன்னு சொல்கிறது. சிலது பாருங்கள் தூக்கி அள்ளி குழந்தைக்கும் வைக்கும். குழந்தை வரும் பாருங்கள், அங்கே கொஞ்சம் சவர் போடுங்கன்ட்டு அதுக்கு 5 பீஸ் வைக்கும். அதுக்கு ஒன்றையே சாப்பிட முடியாது. சாப்பிடு சாப்பிடு, அது புத்தியினம் இல்லையா? அது குப்பை தொட்டிக்கு தான் போகும். அதை நல்லா சாப்பிட்ற யாரோ ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க தானே. குழந்தைங்க எப்படி வைக்கணும்? போதுமா அம்மா உனக்கு, இந்த பீஸ் வைக்கட்டுமா, இதை வைக்கட்டுமா? இதெல்லாம் ஒரு கிருபைங்க. சிலவங்க பாருங்கள் இந்த பகிர்ந்து கொடுக்கறதுனாலே கையை கும்பிட்டுருவாங்க. பாஸ்டர் நம்மளால் முடியாது, விட்டுருங்க. இவ்வளோ போராட்டம் இங்கே இருக்குன்னா, பூமி அனைத்திற்கும் அவர் பகிர்ந்து, காக்காவுக்கு சாப்பாடு, அவர் காக்கா கூப்பிடுது அவரை, அப்பா பிரேக்ஃபாஸ்ட் வேணும் காக்கான்னு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பிழை பூட்டுகிறாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் அனுப்பி வைக்கிறாரு. எவ்வளோ பிஸியாக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காக்கா கூப்பிட்டுச்சுன்னா மயில் கூப்பிடுமா இல்லையா? நான் கூப்பிடுவேனா இல்லையா? நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லையா? கிளாரன்ஸ் கூப்பிட்றாரா இல்லையா? அமெரிக்காவில் ஒருத்தர் கூப்பிட்றாரு இல்லையா? எத்தனை பேரை பார்க்க. அவர் பிஸி தானே, அவர் சும்மா உட்காந்துட்ருக்காரா? சேம் வே தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேர்களும் பிஸியாக இருந்தாங்க. மோசே பிஸியாக இருந்தார். தேவன் அவரை கூப்பிடும்போது என்ன செஞ்சிட்டு இருந்தார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வேலை,
வேலையில் பெரிய வேலை சின்ன வேலைன்னு கிடையவே கிடையாது. எந்த வேலையும் யாருமே கீழ்த்தரமாக பார்க்கவே கூடாது. அவன் பார்க்குறான்னா அவன் வெட்டியாக இருக்கிறான்னு அர்த்தம். பிரைஸ் காட். எந்த வேலையும் கீழ்த்தரமான வேலையே கிடையாது. தேவன் மோசே அழைக்கும் போது மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு பைபிள் கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு மனுஷனை கூப்பிட்றாருன்னா அந்த மனுஷன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகும். யாரெல்லாம் பிஸியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய தொழில் மேலே அக்கறையாக இருக்காங்களோ அவங்களோடு கர்த்தருடைய கிருபையும் இணைந்து கொள்ளும். ஆண்டவர் காரியங்களை அவர்களுக்காக செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கில் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங். நான் தசம பாகத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்கு முன்பதாக இன்றைக்கி ஆராதனையில் ஆவியானவருடைய வழிநடத்துதல் வித்தியாசமாக இருந்துச்சு. அன்கண்ட்ரோலபிள் இல்லையா? அதனால் வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும். எல்லாம் நம்ம பிடிக்க எதுவுமே நடக்க வேண்டாம். இது அவருடைய வீடு, அவருடைய இஷ்டத்துக்கு நடக்கட்டும். ஆனால் சரியான நேரத்துக்கு சபை முடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போய் ஒரு சிலவங்க நீங்கள் போய் வீட்டில் சமையல்களை பார்க்கணும், மற்ற பொறுப்புகள் இருக்கிறபடினாலே அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் அந்த தசமபாகம் என்கின்ற தலைப்பை என்னால் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி லெட்ஸ் கோ நெக்ஸ்ட் வீக். இன்றைக்கி ஒரு சில காரியங்களை, ஒரு காமன் ஃபேக்டர்ஸ், ஏன் நமக்கு தரித்திரம் வருது, ஏன் குறைவு என்கின்ற தலைப்பில் சில காரியங்களை பேசி ஜெபித்து நம்ம முடிப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில், நினைக்கிறேன் இந்த வசனம் மட்டும்தான் எடுப்போம்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 2:6 எடுத்தவங்க வாசிக்கலாம். கர்த்தர் ஞானத்தை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாராம்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆமென். என் ஜனங்கள், ஆண்டவர் இன்னொரு வசனத்தில் சொல்றார், அறிவில்லாமல் சங்காரமாகிறார். என் ஜனங்கள்னா யாரு? என்னை கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய ஜனங்கள் நம்ம தான். ஏற்கனவே அவர்கள் ஆண்டவருடைய ஜனங்கள். ஆனாலும் அவங்க சங்காரமாக முடியுமான்னு கேட்டால் பைபிள் சொல்லுது முடியும். சங்காரம்னு என்னது? டெஸ்ட்ராயிங், பெரிஷிங். அவங்க வாழ்க்கையவே, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையவே அவங்க அழிச்சிக்க முடியும். ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஏன் சங்காரமாகிறார்கள்னா அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அறிவில்லாமல் அழிஞ்சு போக முடியும். என்னங்க பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளை. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனால் இப்போ ஒன்று வசன வாஸ்தவ நீதிமொழிகள் 2:6 என்ன சொல்லுது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஞானம் எனக்கு தேவையில்லைன்னு யாரெல்லாம் உட்காந்துருக்குமோ அவங்க அறிவில்லாமல் சங்காரமாய் போக முடியும். ஆமென். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, பிரைஸ் கார்டு, என்ன செய்யணும்? யாக்கோபு 1:5 என்ன சொல்லுது? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய கர்த்தரிடத்தில், வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நீங்கள் ஞானம், எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் போய் கேட்டால், ஏன் அதை நீ கேட்குற? அதெல்லாம் கேட்கக்கூடாது போ அப்படின்னு அவர் சொல்லவே, அதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் கொடுக்கிறவர். எதை கொடுப்பாரா? ஞானத்தை. எத்தனை பேர் இங்கே கேட்டிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க ஆண்டவரே? வெரி குட். யாரெல்லாம் ஞானம் கேட்குறீங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. சில இடங்களில் என்ன செய்கிறதுனே தெரியாது பாருங்க. அந்த நேரத்தில் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க. சாலமோன் என்ன கேட்டார்? உலகத்தில் சாலமோனை மாதிரி எந்த ஞானி பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. ஏங்க அப்படி? அவர் கேட்டார், ராஜாவாயிட்டார். அப்பா ஸ்தானத்தில், தாவீதின் ஸ்தானத்தில் சாலமோன் ராஜாவாயிட்டார்.
இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏதாவது கேளு என்கிட்ட. நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்பேன்? ஆண்டவரே, புதுசாக அந்த ஆடி வந்திருக்குல்ல, ஆடி கார், அது ஒன்று கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஆடியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஆடிக்கிட்டு இருந்திருக்க வேண்டியது தான். அவன் அவ்வளோ அழகாக வெளியில வேறு ஏதாவது கேட்டிருப்பேன். இதுக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கோட் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிருப்பேன். ஏதோ ஒன்று கேட்டிருப்பேன். ஆனால் அவன் கேட்குறான், நீங்கள் எனக்கு தந்த பொறுப்பு ரொம்ப பெருசு. ஒரு தேசத்தை இது வரைக்கும் வாலிபெல்லாம் சுற்றி ஜாலி அடிச்சிட்டேன். ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு. வாலிப பிள்ளைங்களாம் நல்லா கவனி. இது வரைக்கும் அப்படியே ஜாலியாக போயிடுச்சு வாழ்க்கை. சண்டையை போட்டோமா, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டோமா, அப்பா அம்மா காசு கொடுத்தாங்களா, பெரியம்மா கொடுத்தாங்களா, மாமா கொடுத்தாங்களா, வாங்கினோமா, செலவழிச்சோமா, சம்பளம் வந்துச்சா, ஜாலியாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோமா, போனோம். இன்னும் ஒரு காலம் வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கம்மிங். அங்கே நீ தான் பிளானே பண்ணணும். அங்கே நீ தான் எஜமாட்டியாக இருக்க போகிற. இப்போ நமக்கு மேலே பொறுப்பில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அம்மா வேலை செஞ்சாங்க. என் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் பாருங்கள். அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசில், 9 வயதில் அப்பா இறந்துட்டாங்க. அம்மா தான். அம்மாவுக்கு நான் வந்து ஒரு கேர்ள் பேபி மாதிரி. டம்ளர் வாங்கினாலும் என் பேர் எழுதி வச்சுருவாங்க. அதனாலேயே எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வரும். டம்ளர்னாலும் அவன் பேர் எழுதுறீங்க, என் பேர் எழுதுறீங்களான்னுவான் என் அண்ணன். சிலர் பாடுற பாட்டு தான் பாருங்கள் 2 பேர் அடிச்சுக்கிறதுக்கே காரணமாக இருக்கும் பாருங்கள். இந்த தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அங்கே இருந்த பெண்கள் பாடின பாட்டு தான். சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000ன்னு ஒரு பாட்டை பாடி விட்டு அந்த பொம்பளை ஓடிடுச்சுங்க கொண்டே போட்டு கோரஸ் பாடிட்டு. வாழ்க்கை ஃபுல்லாக சவுலும் தாவீதும் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சில பாடல்கள் இப்படி பண்ணி விட்டுரும் பாருங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா, அவனை அனுப்பாதடா, அவன் சின்ன வேண்டாம், அவன் பாவண்டா அப்படின்னு ஒன்று இவனுக்கு கோவம். அப்போ நான் மட்டும் யார்? நான் உனக்கு பிள்ளை இல்லையா? நானும் உனக்கு பிள்ளை தானே. அவனை மட்டும் இவ்வளோ அக்கறையா நீ ரொம்ப டீல் பண்ணுற அப்படின்ற ஒரு கோபம். ஸோ கர்த்தர் என்ன தருகிறார்? ஞானத்தை தருகிறார். சாலமோனை குறித்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? நாட்டை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ தேர் கம்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அவர் லைஃப். அடுத்த கட்டம் வேறு. நான் என் அம்மா கிட்ட இருந்தேன் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எனக்கு தேவையை பார்த்துக்குவாங்க. எனக்கு பாக்கெட் மணி அம்மா கொடுத்துருவாங்க. அம்மா இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவலையுமே. அம்மா டூர் போகிறேம்மா ஸ்கூலில், கொஞ்சம் சம்பளம் கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு கவலையுமே இல்லையே, ஒரு கவலையுமே இல்லை. எனக்கு என்ன கவலை தெரியுமா? ஏதாச்சும் கடையில் எடுத்தையாச்சும் பார்த்துருவேன், அது எனக்கு எப்போ வாங்குறது, அது அம்மாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், அது வாங்கி கொடுங்கம்மா வாங்கி. அதுதான் எனக்கு கவலை. அது எப்போ வருமோ, வர வரைக்கும் கவலை. புது ட்ரெஸ்ஸு, புது ஜீன்ஸ் பேண்ட்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குமா, அது வாங்கி கொடுவோம் என்று வாங்கி தரேன்டா அப்படின்வாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அது அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். அப்போ வந்து அம்மாக்குள்ள கவலையாக இருந்துச்சு, எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணுன்னு. எனக்கு ஒரு கவலை இல்லை. இப்போ ஏன் கவலையாயிருச்சு. 3 டிக்கெட்டுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், அது முழிச்சிக்கிட்டே இருக்கும், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளை பார்க்குங்க, பலகாரத்தை பார்த்தா நம்மளை பார்க்குங்க, சேலையை பார்த்தா நம்மளை பார்க்குங்க, போண்டாவை பார்த்தா நம்மளை பார்க்குங்க. இப்போ பொறுப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. டோட்டலி புரட்டி போட்டாச்சு. இது வந்து யூஷுவல். அப்போ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட சாலமோனுக்கு நல்லா தெரிஞ்சப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பதவி பொறுப்புக ரொம்ப பெருசு, இதை என்னுடைய மூளையினால் என் ஞானத்தினால கையாளவே. சில ஆளுகளை பாருங்கள், நம்ம மூளையில் கையாளவே முடியவே முடியாது. இதுவும் ரெவலேஷன் தான், வாங்கிக்குங்க. ஆண்டவரே இது மாறவே மாறாத ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறவே மாறாத ஆண்டவரே. இந்த மனுஷனை எத்தனையோ மனைவிமார் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த மனுஷனை மாற்றவே முடியாது ஆண்டவரே. எத்தனையோ கணவன்மார் நினச்சிட்டு இருப்பாங்க, எதை மாற்றினாலும் சரி இந்த அம்மாவை என்னால் மாற்றவே முடியலை நினச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சூழ்நிலை இருக்கும் பாருங்கள். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், நம்முடைய சொந்த ஞானத்தினால அதை மாற்றவே முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை மேய்க்கிறதற்கு நடத்துகிறதற்கு ஒரு அரசனாக இருக்க வேண்டியவனுக்கு என்ன ஞானம் வேணுமோ. இதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு அவன் ஜெபம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அப்போ சில ஜெபங்களை பிடிச்ச மாதிரியும் செய்யலாம், சில ஜெபங்களை பிடிக்காத மாதிரியும் செய்யலாம். என்னை மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆடி கார் கொடுங்க ஆண்டவர் கேட்டிருந்தா ஆண்டவர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க?
என்னத்தடா கேளுடான்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தா கேட்குறான் பாரு, என்ன கேட்குறான், ஆடிக்காரு கேட்குறான். எதுக்கு? எல்லாம் சுயநலம்தான் பாருங்க. பெரிய பங்களா கொடுங்க ஆண்டவரே, நான் ராஜா இல்லை, முன்னாடி பெருசாக ரெவரண்ட் ஜான் தினகரன்னு போடணும் ஆண்டவர் கேட்லன்னா அவர் கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஆனால் அந்த ஜெபம் அவருக்கு பிடிச்சிருக்குமான்னு கேட்டால், ஏன்னா ஃபுல்லாக சுயநலம். நான் கேட்டதில் அத்தனையும் சுயநலம் தான் பாருங்க. எனக்கு பேர் வரணும், ஊர்லேயே பெரிய வீடு என் வீடாக இருக்கணும், அதில் பெரிய கேட்டாக இருக்கணும், அதில் என் பேரை போடணும். அதில் கடவுள் கொடுக்குறவர் அவருக்கு ஒரு மகிமையும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஏன் சுயநலம், நாம் பெருசாக காமிச்சுக்கணும். ஆனால் சாலமோன் கேட்ட காரியம் டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு நீங்கள் ஞானம் கொடுத்தா நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் ஜனங்களை நான் நடத்துவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க ஆண்டவரே. வயசு வேறு ஆகிட்டு போகுது, எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே போக போகிறேன். வாலிப பிள்ளைகளாம் கேளுங்க, வாலிபர்கள் தம்பிமார்களும் கேட்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஆண்டவரே, வயசே ஆகிட்டு போகுது ஆண்டவரே, இன்னும் பேக்கா நான் இருக்கக்கூடாது. அங்கே போகிற இடத்துலையும் நான் பேக்கா இருக்கக்கூடிய தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருந்து, இங்கே நான் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா என்னை கொஞ்சுவாங்க, அங்கே போய் நான் தலை சொரிஞ்சிக்கிட்டு தான் தூக்கி போட்டு மிதிப்பான் கட்டினவன். ஸோ கர்த்தர் என்னத்தை தருகிறார்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருகிறார். நான் எப்படி நடந்துக்கணும்னு ஆண்டவர் எனக்கு சரியாக கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். தைரியமாக இப்போ சொல்ல முடியும் நீங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்போ எதை எப்படி செய்யணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த ஞானம் இல்லாமல் தான் பலர் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில் சங்காரமாகிற பொருளாதாரத்தில். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் பல அனுபவமான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் இந்த பொருளாதாரங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்போது ஏதோ ஒரு பிரசங்கம் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. நான் கடந்து வந்த அனுபவித்த காரியங்களையும் தான் உங்களோட பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த காரியத்திற்கு முதல்ல ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. நமக்குள்ள என்னது காமன் சென்ஸுக்கு என்ன தமிழில் சொல்லுவாங்க? சுய அறிவு, சுய புத்தி. ஆமென். வேதமும் தெரியாது, ஆண்டவரையும் தெரியாது. சிலவன் அழகாக அவன் பொருளாதாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளே அவனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இவன் எப்படி இருக்கான்? காரணம் என்னது? காமன் சென்ஸ், ஞானம் அவன் யூஸ் பண்ணுறான். நம்ம சோத்திரத்தை போட்டு ஞானத்தை விட்டுறோம். ஆமென். வசனம் கிளியராக சொல்லுது, தேவன் ஞானத்தை. அப்போ அவர்கிட்டருந்து கேட்கல, அதனால் நம்ம வாங்கலை. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவன் நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னையிலேருந்து என்ன செய்யுங்க, கேளுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, குடும்பம் நடத்த ஞானம் கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க, ஊழியம் செய்ய ஞானம் கொடுங்க. ஞானம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் மனுஷ மூளையை வச்சுக்கிட்டு இங்கே பேசி யாருக்கும் ஒன்றும் நடக்காது. மனுஷ மூளையை வச்சுக்கிட்டு நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா இத்தனை பேரை இன்றைக்கி தொட்டிருக்கவே மாட்டார் ஆண்டவர். என் புத்தியில் ஏதோ ஒரு காக்கா கதையோ குருவி கதையோ சொல்லி உங்களை அனுப்பியிருந்திருப்பேன். அவர் இஷ்டத்துக்கு விட்டு கொடுத்த போய் தான் அவர் இஷ்டம் இங்கே நடக்குது, அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அப்போ ஊழியத்துக்கும் ஞானத்தை, பாஸ்டர்களுக்கும் ஞானம் தேவை, எனக்கு ஞானம் தேவை. எல்லாம் ஞானத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. பிரைஸ் காட். பொருளாதாரம் என்று வருகிறதான வேலையிலே தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நெருக்கடியில் இருக்கிறதற்கு காரணம் தேவையற்ற கடன். சில நேரங்களில் பாக்கெட்டில் காசு இல்லைனாலே அரிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒரு மாதிரி. ஆனால் காசே இல்லை, என்ன பண்ணல, ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு உள்ளே வச்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்து. காசு இல்லைனாலே ஒரு கலக்கம். அதனால யார்கிட்டயாச்சும் போய் கையில் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா குடியா, என்னவா கையில் ஒன்றுமே இல்லை,
சும்மா குடியா வச்சுருக்கேன் பாக்கெட்டில், நீ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே சுற்றுவ அப்படி செலவழிக்காமல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? தேவையில்லாமல் கடன். கர்த்தர் ஞானத்தை, நான் சொல்ல இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். முதல் பாயிண்ட் என்னது? தேவையில்லாமல் கடன் வாங்க கூடாது. தேவையில்லைன்னா விட்டுரு. இந்த கடன் வாங்கிறத ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும். வாங்கவா, மேனேஜ் பண்ணிட முடியுமா, எதையுமே யோசிக்கலாம். குடு 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 நான் கொடுத்துட்றேன். வாங்குறது, உடனே வாங்குறது, கிடைக்குதுன்றதுக்காக வாங்கிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இரண்டாவது, டோன்ட் பாரோ அண்ட் பே யுவர் லோன். உங்கள் கடனை வாங்கி கட்ட வேண்டாம். இதெல்லாம் பாருங்கள், வெளிப்பாடுகள் தான், உங்களுக்கு பயனளிக்கக்கூடியது தான். கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாக பேசுவார். பிரசங்கம் மட்டும் கிடையாது. எழுத்தையோ பேசிக்கிட்டு அப்படியே போகிறதில்ல. உங்கள் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை என்ன செய்யாதீங்க. பலர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம், ஐயோ நான் வாக்கு கொடுத்துட்டேனே, ஐயோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, அதுக்காக நான் எப்படியாவது என் தலையவாச்சு அடமானம் வச்சு தலையை போய் அடமானம் வச்சிடுறது, இதை கட்டிடுறது. இப்போ தலையையும் திருப்பணும், இங்கேயே ஒழுங்கா இதை அடைக்க இன்னொருத்தவங்கள்ட்ட கடனை அடைக்க கடனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு அடைக்க வேண்டிய கடனை, நியாயமான காரியம் சொல்லிகிட்டு இருக்கேன், கவனமாக கேளுங்க. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் உணர்வீங்கன்னா இந்த வார்த்தையை அப்படியே கேப்சர் பண்ணிக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். கடனை அடைக்கிறதுக்கு கடனை வாங்காதீங்க. இரண்டாவது பாயிண்ட்டு. அப்படியே அந்த கடனை உங்களுக்கு அடைக்க முடியலைன்னா அந்த குறிப்பிட்ட கடன் வாங்கின நபர்கிட்ட கால அவகாசம் கேளுங்க. இந்த கடனை வாங்கி கடனை கட்டுறதுனால 10 பேர் காலில் விழ வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆனால் அந்த கடன் வாங்கின அந்த ஒரு நபர்கிட்ட கால அவகாசம், ஐயா என்னால் இன்றைக்கி முடியலை, எனக்கு நாளைக்கு தான் எனக்கு வர வேண்டியது வருது, இல்லைன்னா அடுத்த மாதம் தான் எனக்கு வருது, நிச்சயமாக நான் தந்துடுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கேளுங்க. ஆண்டவர் மனித தயவை தருவார். ஒரே மனுஷன்கிட்ட மட்டும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் ஐயோ நான் வார்த்தை கொடுத்துட்டேன், நாங்களாம் காப்பாற்றணுங்க, கொடுங்க அப்படின்னு இவங்கள்ட்ட வாங்கி அங்கே கொடுத்தீங்கன்னா இங்கேயும் தலை குனியணும், அங்கேயும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும். கடன்காரங்கள்ட்ட முடிந்த அளவு சொல்லுங்கள், ஐயா வேறு யார்கிட்டையும் நான் வாங்க முடியாது, நான் இத்தனாம் தேதி இன்றைக்கி தரேன்னு சொல்லதை தர முடியல. ஆண்டவருடைய பிள்ளைய கரெக்டாக சொல்லணும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லணும், எனக்கு இன்றைக்கி கொடுக்க முடியலை, நான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். இயல்பான நாட்டு நடப்புகளை தான் பேசணும். நிறைய பேர் இதெல்லாம் வெளியே பேச மாட்டேன். வெளியே வந்து அப்படியே பவுடர் போட்டு நிற்கிறது, கோட்டை போட்டுக்கிட்டு, உள்ள 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே காமிச்சிக்காம, இதெல்லாம் இயல்பான பிரச்சனை. எல்லா மனுஷனுடைய வீட்டிலையும் நடக்கிற பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுவோமா. மூன்றாவது, அவாய்ட் unnecessary purchases. தேவையற்ற காரியங்களை வாங்கிறத தவிர்க்கணும். ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? தேவையில்லாமல் கடன் வாங்காத. இரண்டாவது என்ன சொன்னேன்? கடனை வாங்கி கடனை கட்டக்கூடாது. தேவன் ஞானத்தை. மூணாவது என்ன சொன்னோம்? தேவையற்ற பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஆமென். அதில் பாருங்கள், வாண்டா நீடா அப்படின்னு கேட்டுக்கணும் நமக்குள்ள. ஒரு பொருளை வாங்கும்போது ஐ வாண்ட் திஸ்ஸா அல்லது ஐ நீட் திஸ்ஸா, எனக்கு இது வாங்கணும் போல ஆசையாக இருக்கா, இல்லைன்னா இது எனக்கு அத்தியாவசியமாக வாங்கணுமா? ஆசையாக இருக்கிறதுனால ஒரு பொருளை வாங்குறீங்களா, அத்தியாவசியமாக இருக்கிறதுனால ஒரு பொருளை வாங்குறீங்களா? கவனிங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமும் இதுவும் ஒன்றுதான். ஆசைக்கு வாங்கக்கூடாது, அத்தியாவசியமாக இருக்கா வாங்கணும். வாண்ட்டை வாங்கக்கூடாது, நீடை தான் வாங்கணும். இந்த வாண்ட்டை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஐயோ இது ஆசையாக இருக்குது, இது வாங்கணும் போல் எனக்கு ஆசை, இந்த செயின் நல்லா ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு ஆசைப்படுங்க. இன்னொன்று அத்தியாவசியமாக இருக்குது அதே வேலையிலே. அல்லேலூயா. ஒரு ஃபேன்சி சென்டருக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செயின் சூப்பராக இருக்குது, புது டிசைனில், ஓ சூப்பராக வந்திருக்கு, பிளாக் மெட்டலில் இருக்குது,
ஆசையாக இருக்குது, பாக்கெட்டில் 1000 ரூபா தான் வச்சுருக்கீங்க. சிலிண்டர் 2 நாளில் தீரப்போகுது, ப்ளூ கலர் அடிச்சிருச்சு, எரியுது, ப்ளூ கலராக எரியுது. அதுவே சிக்னல் காட்டுது தீர போகிறேன்னு. இப்போ ஆசையும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, அத்தியாவசியமும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? வாண்டா நீடா? ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் உங்களை பார்த்து 2-3 தடவை கேளுங்க, இது எனக்கு ஆசையாக இருக்கா வாங்க, இல்லைன்னா இது எனக்கு அவசியமாக இருக்கா, தேவையாக இருக்கா. தேவைன்றதை நிச்சயமாக வாங்கி தான் தீரணும், தவிர்க்க முடியாது. ஆசையாக இருக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாம். நல்ல பணங்க வரையில் நிச்சயமாக வாங்குங்க. கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். நீங்கள் விரும்பினதை நிச்சயமாக கொடுப்பாரு, பிரைஸ் காட். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி நான் ஆசைப்படுறத வாங்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அவாய்ட் அன்னெசரி பர்ச்சேஸ், இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 3 பாயிண்ட் பேசியிருக்கோம் இல்லையா? கர்த்தர் ஞானத்தை சத்தமா. இந்த பர்ச்சேஸில் பல வகை, நிறைய வகை இருக்குது பாருங்கள். அது நீங்களே இப்போ கூகுள் பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்குள்ள என்றோ படித்த நோட்ஸ் வச்சுருந்தேன், எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அதிலேருந்து நினைவிலிருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பர்ச்சேஸில் பலவிதமான பர்ச்சேஸ் இருக்குது. இமோஷனல் பர்ச்சேஸ்ன்னுவாங்க. என்ன பர்ச்சேஸா? இமோஷனல் பர்ச்சேஸ்னால் என்ன தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்படின்னு கையை தேய்ச்சிட்டாருன்னு வைங்க, கையில் இருக்க காசெல்லாம் இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து விடுவார். அடுத்த நாள் அது பால் காசு கட்ட வேண்டிய காசாக இருக்கும், எடுத்துருப்பார். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அவங்க சொல்கிற ஒரே பதில், பால்காரி வந்து நிற்பாளடா வீட்டு வாசல் முன்னாடி நின்று கத்துவால அப்படின்னா அதெல்லாம் அது உள்ளே பேசும் பாருங்க. ஆனால் இவர் என்ன சார், வர இடத்துல அந்த அவங்க சொல்கிற ஸ்டைலே, எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். வர இடத்துல பார்த்துக்கலாம், கடைசி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடும். அப்போ இவரை பார்க்கணும். இமோஷனல் பர்ச்சேஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சிலவங்க மூட் அவுட் ஆனாலும் என்ன செய்வாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மூட் அவுட் மட்டும் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்கள கண்ட்ரோலே ஒன்று என்னமோ செய்வாங்க, இப்போ என்னத்தையோ ஒன்று வாங்குவாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அவங்களே சொல்லி கேள்விப்படுறோம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா போய் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்று என்ன செய்வாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஐடி ஃபீல்டு நிறைய பணம் கேர்ள்ஸும் வச்சுருக்காங்க, பெண்களும் வச்சு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆண்களை போலவே. அதேமாதிரி மூட் அவுட் ஆயிடுச்சுனாலும் போய் எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் போயிருங்க, பாஸ்கெட்டை தூக்கிட்டு போயிருங்க. ஸோ இமோஷனல் பர்ச்சேஸ் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். நான் இமோஷனலாக இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நீ கேட்கணும். நமக்கு நாமே உணர்ச்சி வசப்பட்டு இதை வாங்குறேன்னா, உணர்ச்சி வசம்னா என்னது, ரொம்ப சந்தோஷமா அல்லது ரொம்ப துக்கமாக இருக்கிறதுனால நான் வாங்குறேன்னா. இரண்டாவது இம்பல்சிவ் பர்ச்சேஸ். என்னது இம்பல்சிவ் பர்ச்சேஸ்னால் திடீர் தூண்டுதலில் வாங்குறது. என் மகன் பாருங்கள், அவங்க கையில் ஒரு 100 ரூபா யாராச்சும் கொடுத்துட்டா, சின்ன 2 பேர் கையிலையும் 100 ரூபா கொடுப்பாங்க. யாராவது வந்தால், அவங்க தாத்தா பாட்டி வந்தால், எங்கள் அம்மா வந்தால், அவங்க அப்பா அம்மா வந்தால் கொடுப்பாங்க. 100 200 அதாவது கொடுத்தா. அவன் வச்சிருக்கிறதுல ஒரு நோக்கம் வச்சுருப்பான். இப்போ எனக்கு ஒரு ட்ராயிங் புக் வாங்கணும்ப்பா அப்படின்வான். அவன் புக்கு ஒரு கடையில் போய் கிடைக்கலன்னா திரும்பி வந்துடுவான். அவன் நினச்சது ஒரு கடையில் கிடைக்கலன்னா அவன் திரும்பிடுவான். அந்த காசு அப்படியே வந்துடும். ஏன்னா அவன் நினச்சது அந்த கடையில் இல்லை. மூத்தவனும் செய்வான், எப்போ எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு ஒரு க்ளவுஸ் வேணும்ப்பான்னுவான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், க்ளவுஸ் வேணும்ப்பா அப்படின்வான். சரி, அந்த கடையில் போனால் அவன் கேட்ட க்ளவுஸு இருக்காது, ஆனால் வேறு ஒன்று சிகப்பு கலராக வச்சுருப்பான். அது என்னானே தெரியாது. வாங்கிட்டு எப்பா நான் இதை வாங்கிட்டேன்ப்பா, தரிசனமே இல்லை வருங்க. இதான் என்னது, இம்பல்சிவ் பர்ச்சேஸ். அது வரைக்கும் அதை வாங்குகிற ஐடியாவே கிடையாது. அதை கிராஸ் சிலவங்களுக்கு பாருங்கள், சில பொருளை இதான் அந்த பொருள்னு வைங்க, இதை கிராஸ் பண்ணிட்டா பார்த்த உடனே இந்தாங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அது என்னதுன்னே தெரியாது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் திறந்து பார்த்தா, ஓ கடவுளே. இன்றைக்கி பாருங்கள், கடைகளில் பல வர்ண அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்படியே ஆப்பிள்லாம் அப்படியே வேக்ஸ் போட்டு மெழுகெல்லாம் போட்டு தொடச்சி ஏன் அட்ராக்ட் பண்ணுறேன்னா, இந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸில் உங்களை விழ வைக்கிறதுக்கு தான்.
ஒரு பார்வையில் நீங்கள் விழுந்துருவீங்க. காசும் கையில் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒன்று பார்த்தோன்னே அது பிடிச்சிரும். பிடிச்ச உடனே நீ என்ன செய்யணும்? ஞானமா நல்லா இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு பணம் கிடைக்கல, என்ன செய்வாங்க? உடனே வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறது. அது உருப்படாமையே போயிடும். அது வாங்கின நாளில் மட்டும்தான் அதை தொட்டிருப்போம், அது நமக்கு யூஸ் ஆகிருந்திருக்கும். அது அப்படியே உட்காந்துருக்கும் பாருங்கள். ரெண்டாவது என்னது? இம்பல்சிவ். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இமோஷ்னல் பர்ச்சேஸ் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது இம்பல்சிவ் பர்ச்சேஸ் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது கம்பல்சிவ் பர்ச்சேஸ். கம்பல்சிவ் பர்ச்சேஸ்னால் கட்டாயமாக எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கியே தீரணும்னு வாங்க சொல்லாங்க. ப்ரைஸ் கார்டு சொல்லுங்கள். இப்படி நான் இருக்கலாகாது. கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா இல்லையா? ப்ரைஸ் நிச்சயமாக பேசுகிறார். ஏமேன். முதலாவது என்னது பார்த்தோம்? அவாய்ட் இமோஷ்னல் பர்ச்சேஸ். செகண்ட், அவாய்ட் இம்பல்சிவ் பர்ச்சேஸ், பார்த்த ஒன்று வாங்குறது. மூணாவது, அவாய்ட் கம்பல்சிவ் பர்ச்சேஸ், கட்டாயமாக எதையும் வாங்குறத தவிர்க்க வேண்டும். ப்ரைஸ் காட், அல்லேலூயா. நாலாவது, அவேர் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். உங்கள் சூழ்நிலையை குறித்த விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். நம்ம சூழ்நிலையை குறித்த விழிப்புணர்வு, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கேன்ற ஒரு நம்மளை நாமே லொக்கேட் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணும். சிலவங்களுக்கு அவங்க எவ்வளோ டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பார்த்துக்குவோம். அவங்க டைலாக் அதுதான். வர இடத்துல வச்சு வசனம் நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, மலை போன்ற துன்பங்களை பனி போல் ஆண்டவர் என்ன செஞ்சுருவாராம்? மாற்றிடுவார். நிச்சயம் மாற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். என் வார்த்தைகளை கேட்குறவங்களுக்கு நிச்சயம் இது நடக்கும். மலை போன்ற உங்கள் துன்பங்களை ஆண்டவர் பனி போல் மாற்றுவார். அப்படின்னா இந்த வார்த்தையிலே பாருங்கள், உங்கள் துன்பம் மலை போல இருக்கிறதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். எனக்கு ஆண்டவர் இதை பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரேன்னு, உங்களுக்கு மலை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுமாங்க? முதல்ல தெரியணும். அவேர் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலையை குறித்த விழிப்புணர்வோடு இருக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஆண்டவர் பனி போல மாற்றுவார் அப்படின்றது தெரியணும். சும்மா மலை போன துன்பங்களை ஆண்டவர் பனி போல மாற்றுவார்னு சும்மா போகக்கூடாது. உன் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் என்னத்தையும் வளரக்கூடாது. எவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ வட்டி ஏறிக்கிட்டு இருக்குது தெரியுமா? மாதம் மாதம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் உங்களை போய் லாக் பண்ணிடும் அது. அதனால் நம்ம பிரச்சனைகளை குறித்த விழிப்புணர்வும் இருக்கணும். ப்ரைஸ் காட். நம்ம பிரச்சனைகளை குறித்த நம்முடைய மலை இவ்வளோ பெருசாக என் மலை இருக்குது, என் பிரச்சனை இருக்குன்றது விழிப்புணர்வு எனக்கு இருந்தால் தான் நான் ஆண்டவருடைய உதவியவே நான் கேட்க ஆரம்பிப்பேன். என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை கண்டுக்கவே மாட்டாங்க சிலவங்க. ஆமாம், அதை பார்த்தா நமக்கு தலை தான் பிக்கும். உங்களுக்கு எவ்வளோ கடை இருக்குன்னு எழுதுனீங்க, ஆமாம் அதெல்லாம் பார்த்தோன்னு வைங்க பிரதர், நமக்கு தலைவலி தான் வரும். அதனால் நான் அதை கண்டுக்கிறதே இல்லைன்னுவாங்க. தப்பு. உனக்கு எவ்வளோ சீரியஸ்னஸ்ன்னு உனக்கு தெரியல, உன் பிரச்சனை இல்லை. கணக்கு எழுதணும். இவ்வளோ பிரச்சனை இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கும்போது தான் இவ்வளோ இருக்கா எனக்கு அப்படின்னு நம்ம கண்ணெல்லாம் வெளியே வரும் பாருங்கள். கண்ணை வெளியே வரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வோம், நம்ம அப்பா எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், இது என்னால் முடியலை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள். ப்ரைஸ் காட். அப்படிப்பட்ட விழிப்புணர்வு, என் பிரச்சனை அல்லது என்னுடைய மலை இவ்வளோ பெருசாக இருக்குன்ற விழிப்புணர்வு எனக்கு இருக்கும்போது தான் தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சு அந்த மலையை ஆண்டவர் 2 விதங்களில் உதவி செய்வார். ஒன்று, டோட்டலி தூக்கிடுவார் மலையை. ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா செதுக்கி செதுக்கி தட்டி தட்டி எடுப்பார். அல்லேலூயா. அப்படியே தட்டி தட்டி மலை மாதண்டி இருந்திருக்கும், அப்படியே 10 மாதத்தில் தட்டி 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 சமபூமியாக்கி விட்டுருவார். அப்படியும் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கும் எப்படியோ மலையை தூக்கிடுவார். எனக்கு இவ்வளோ பெரிய மலை இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆண்டவர் அதை எடுத்து போடும்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற இருதயம் வரும். இல்லைன்னா அதில் நன்றியே இருக்காது உங்களுக்கு. ஆமாம் இருந்துச்சுங்க, அது ஆண்டவர் வந்தார், எடுத்து செஞ்சார், போனார்ன்றீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தட்டி 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 கொண்டு வந்தார். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்லும். நன்றியுள்ள இருதயத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் நமக்கு என்னத்தை தருகிறார்? ஞானத்தை தருகிறார். கடைசியாக இது நான் அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. நீங்களே கையாண்டுக்கிட்டு இருக்காதீங்க. பொருளாதார பிரச்சனையில் இருந்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால்
பிரைஸ் காட். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர்ட்ட கொண்டு போங்க. கர்த்தர்ட்ட கொண்டு போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். வருகிற வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்திருப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய சபையிலே செஞ்ச கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கிரியைகளுக்காக எமக்கு நன்றி. ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அநேகருக்கு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பொருளாதார சிக்கல்களில் இருந்து ஆண்டவரே அப்படியே எழுந்து வர உதவி செய்யுங்க. கத்திரங்களை தூக்கி விடுகிற தேவன், நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறவர் என்பதை இந்த நாளில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். உங்களுடைய வசனத்திலிருந்து அறிவும் புத்தியும் வரும். வசனம்தான் உங்கள் வாய். அல்லேலூயா. வார்த்தைகள் தான் ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகளாக இருக்கிறது. அறிவும் புத்தியும் உடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, இருந்தவங்க அப்படியே கடன் பிரச்சனையில் இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க இருக்கவே கூடாது ஆண்டவரே. மலை போன்ற அவங்களுடைய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே பனி போல மாற்றி உருகி போக செய்வீராக. உங்கள் பிரச்சனத்தினால் பர்வதம் மெழுகு போல உருகும் என்று வேதம் சொல்லுகிறதே. பிரச்சனைகள் உருகி போகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அதெல்லாம் மாறும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து எனக்கு கர்த்தர் தான் உதவி செய்தார் என்கின்ற நன்றி உணர்வும் எங்களுக்குள் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக்கோங்க. போக்குவரத்து எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக்கோங்க. இந்த ஊழியத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லார் மேலே இயேசுவின் ரத்தத்தை பேசுகிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜபத்தோடு பொருளாதாரத்தில் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மெய்யான தேவ ஆசீர்வாதம் அவர்களை சென்று தொடட்டும். அல்லேலூயா. பெருக்கம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோக்கியம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. அடுத்த வாரத்தில் ஒன்று சேர்ந்து துதிக்க முடியும். நல்ல நாமத்தை உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சகல துதி கனமகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all. See you next week. Bye bye.